வணக்கம் நண்பர்களே. பொய்யான வாக்குறுதியெல்லாம் கூறி ஆட்சிக்கு வந்த திமுக 4 ஆண்டுகள் பொதுமக்களை வஞ்சிப்பதே தொழில். 2012ஆம் ஆண்டு முதல் பப்ளிக் பள்ளி கல்லூரியில் இசை வகுப்பேர் பகுதியினர் சிறப்பு ஆசிரியர் பணியாற்றி வந்த ஒரு 12,000 பேர் இப்போ கூட போராடுறாங்க. 181 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஒவ்வொரு முறை ஆசிரியர் கோரிக்கை வைக்கும்போது பொய்யான நம்பிக்கை கொடுத்து ஏமாற்றுவது திமுக. ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கையால் ஒவ்வொரு முறையும் ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டு போகிறாங்க. இப்போ மகேஷ் சொல்லியிருக்க அப்படி அன்பு மகேஷ் அந்த உதவாக்கர உதயநிதியோட ரசிக மன்ற தலைவர் தானே. அப்போ இப்போ நிறுத்தியிருக்காங்க. முதலமைச்சர் தொடங்கி ஒட்டுமொத்த திமுக அமைச்சரும் சிலை வைப்பதும் பெயர் வைப்பதும் ஊழலுக்கு ஒரு நாள் தலைப்பு செய்தி அலைந்து கொண்டே தவிர உண்மையான மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் கவனம் செலுத்தவில்லை. 4 ஆண்டுகள் அறவழியில் தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடும் பகுதியினர் ஆசிரியர் பொதுமக்கள் திமுக பதில் என்ன? இதே மாதிரி நீட்டு ஒழிக்கிறான். அவன் எழுதியிருக்கான், நீட் நீ ஒன்றும் ஒழிக்க வேண்டாம், உன் சம்பாத்தியம் நீட்டு ஒழிக்கிறேன்னு சொன்னேன். அது ரகசியம்லாம் தெரியணும் உதயநிதி என்ன. இந்த மாதிரி பொய்யும் பொருட்டும் தப்பும் தவறுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்சையும் விழிச்சிக்கிட்டு கும்பகாரமாக இருந்து இப்போது அதிகாரி பின்னாடி ஒழிஞ்சு வீடு வீடாக வர்றாங்கிற இந்த கேடுகட்ட ஆட்சி தேவையாக யோசிக்கணும். வாக்களித்த மக்களை வஞ்சிப்பதும் இது சொல்லிக்கிறது போகிற அண்ணாமலை. திமுக புதிதல் என்றால் நாட்டு எதிர்கால மாணவர்களை சிறந்தவர்களாக உருவாக்கும் அர்ப்பணின்னு அதில் இப்படி தங்கள் உரிமைக்கு போராடும் அவலநிலை வைத்திருப்பது கடும் தண்டனை. ஆசிரியர் இல்லை, மாணவர்களும் தாழ்தரமாக ரவுடி மாதிரி கஞ்சா அப்படின்னு அறிவாளம் தூக்கிட்டு போகிறான். ஒரு ஆட்சியாக வளர வேண்டிய சமுதாயமும் சீர்கட்டி இருக்கு. இன்னும் அதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அந்த பேரை மாற்றிட்டாப்புல ஆச்சா அந்த ஆதி திராவிட நலத்துறை பேரை. அங்கே சாப்பாடே சரியில்லை அண்ணாமலை குறிப்பிட்டிருந்தார். ஒரு 29 ரூபா கொடுக்குறதுல 100 ரூபா 50 ரூபா 100 ரூபா கொடுக்கலாம். அந்த ஃபண்டெல்லாம் திருப்பி அனுப்புகிறாங்க. உடனடியாக பகிர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்கு குறைமான நியாயமான கோரிக்கை முன்னேற வேண்டும்னா எத்தனையோ நடக்கிறல. அதில் எதுவும் ஒன்று என்ன, அவ்வளோதான், தரம் தாழ்ந்து போயாச்சு. இதில் ஒரு நியாயமான அதிகாரி பாவம் அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா 2-3 தடவை கொடுத்தாரு, கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், திருப்பி சொன்னார்னா அது நிறுத்து போயிடும். அதனால் நடக்குது. இது முதல்வர் தான் பார்க்கணும், இல்லை அதிகாரி மேலே சொல்லியிருக்காரு. முதல் பத்திரிக்கை ப்ரெஸ் மீட்டே கொடுக்கக்கூடாது கான்ஸ்டியூஷன் படி. அப்படி கொடுத்துட்டாரு 2-3 தடவை, ரொம்ப சும்மா அதுக்கப்புறம் பேச வேண்டியதில்லை. என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் நீங்கள் இருக்கீங்க நாங்கள் இருக்கோம் விடுவோமா அப்படிங்கிறாரு. ஸோ அதான் இது இவங்களுக்கு எல்லாம் மக்கள் தான் பதிலடி கொடுக்கணும். ஏன்னா இவங்க கோர்ட்டுக்கு போனாலும் ஏதோ ஒரு வகையில் வெளில வந்துடும். அதில் மக்கள் தான் தகுந்த படம். அதுக்கப்புறம் பார்த்துப்பாங்க, எங்கே போகணுமோ போவோம். கொஞ்சம் சரி. நன்றி.